ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்.எஸ். ராஜசேகர். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து போர்டில் வந்து நம்ம கொக்கி ஒன்று ரெடி பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போர்டை வந்து நம்ம தூக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால, நம்ம ஒர்க்கர்ஸ் டீம் சொன்னதுனால இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த போர்டை வந்து நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம எப்படி இதை வந்து செட் பண்ணுறதுன்றதான் கொஞ்சம் அவுட்டரில் செட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாரத்து மேலே நம்ம நின்று பண்ணுறதுனால கொஞ்சம் போர்டு தூக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து இதில் ஒரு கொக்கி ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த போர்டை தூக்கிறதுக்கு ஒரு ட்ராவல் மாரி வந்து பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ண போகிறோம்ன்றதான் வந்து முக்கியம். அது எப்படி பண்ணியிருக்குன்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. இதில் பாருங்கள், இது போல் நம்ம வந்து இன்னரில் சென்ட் பண்ணியாச்சா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நம்ம சேனல் பண்ணியிருக்க பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒவ்வொரு கொக்கியும் நம்ம ரெடி பண்ணி போர்டை வந்து அதில் மாட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து போர்டை வந்து சாரத்தை வச்சக்குள்ளே வெயிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, போர்டு வந்து ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து 100 கிலோ இருக்குது. 100லேருந்து 150 கிலோ கிட்ட வெயிட் இருக்கும். அது வந்து எதுக்கு நான் அந்த மினிமம் கேப் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த உடைய மூவ்மெண்ட்டு பண்ணுற ஒரு ட்ராலி நம்ம செட் பண்ணிக்கிட்டு, இது எல்லாமே ஃபுல்லாக ஹெவியாக போட்டிருக்கோம். ஒரு பில்லருக்கும் கரெக்டாக வந்து லாக் பண்ணுற மாரி. இப்போ பாருங்கள், இந்த ஒரு போர்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அவுட்டில். அதில் செட் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி கம்மியாகிறதுனால இந்த நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இங்கே பாருங்கள் மேலே இதான். இது வந்து ஒவ்வொரு பில்லர்லேயும் மாரி போட்டு ஒரு சேனல் போட்டு அதில் வந்து அந்த சேனல் மூலிமா ஒரு தண்டவாளம் ஒரு ட்ராக்கு மாரி பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரெயின் ட்ராக் எப்படி இருக்குமோ அதுபோல் நம்ம ஒரு ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ராக்கில் நம்ம வந்து இது பண்ணோம். இங்கே சாரம் வந்து நம்ம எல்லாமே கழியால் கட்டி பக்கத்தில் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு கழி கட்டி தான் கொடுத்துருக்கோம். சேஃப்டியும் பார்த்துருக்கோம் இதுலேயும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இதில் ஃபுல்லாக மேலே தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 40 அடிக்கு நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 40 அடிக்கும் ஒரே டைமில் நம்ம வந்து போர்டை தூக்கி வச்சு செட் பண்ணுற மாரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே எல்லாமே பில்லர் தான். பில்லரில் வந்து நம்மளுக்கு வந்து போர்டு வந்து அணையாது. ஏன்னா பில்லரில் வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வந்து அணைச்சி நம்ம டைப் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து அந்த சேனலை வந்து நம்ம அதில் செட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், இப்போ அந்த சேனலில் வந்து அந்த கொக்கி ஒன்று இருக்குது பாருங்க. அந்த போர்டை நம்ம இப்போ கொக்கி பற்ற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கொக்கியை வந்து கரெக்டாக வந்து அந்த கொக்கியில் செயின் பிளாக் கொக்கியில் மாட்டி அதில் மாட்டி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ சைடில் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் தள்ளிக்கலாம். ஹைட்டு வேணுமா நம்ம வந்து செயின் பிளாக்கில் தூக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து தூக்கி கரெக்டாக வந்து அந்த ஷூ மார்க் பண்ணியிருக்கும் பிறகு அதில் தூக்கி வச்சுக்கலாம். வச்சு போர்டை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஃபுல் வெயிட்டு நம்ம வந்து செயின் பிளாக்கும் மேலே இருக்கிற சேனலை பார்த்துக்குவோம். நம்மளோட வெயிட் மட்டும் தான் நம்ம சாரத்தில் இருப்போம். பேக் சைடில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு கழி கட்டிக்கிறோம். எது கட்டிக்கிறோம்? சேஃப்டிக்கு. ஏன்னா சப்போஸ் வந்து பின்னாடி வந்து தள்ளுறதுக்கு கொள்றதுக்கு இருக்குன்றனால. அதுபோல் ஒரு சில ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஷேர் வாலில் எவ்வளோ மெத்தடை நம்ம